தென்காசி அருகே உள்ள ராமச்சந்திரப்பட்டினம். பொதுவாக இங்கே வறட்சி வராது. ஏன்னா ஏறக்குறைய 2 சீசனும் மழை பெய்யக்கூடிய பகுதி இது. இங்கே அருகில் மேல மிஞ்ஞானபுரம் பகுதியில் ஒருவருக்கு கிணறு அமைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் பார்த்து கொடுத்தேன். அது 2 7.5 HP மோட்டர் ஓடியும் வத்தலை நல்ல நீர் ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட நம்பர் வாங்கி இங்கே ராமச்சந்திரப்பட்டினம் இடத்துக்கு ஆய்வு பண்ணிக்கு வர சொல்லியிருக்காரு. அதாவது வறட்சியும் நோயும் ஒன்று தான். நோய் வராத மனிதர்கள் கிடையாது, வறட்சி வராத நிலமும் கிடையாது. அதற்கு சரியான தீர்வு காணணும். நாம் வறட்சி காலத்தில் ஒரு நீராதாரம் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் எனது கடமை. நோய் தீர சரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி வறட்சி அவங்கவுங்க இடத்துடைய வறட்சி போகணும்னா மிக சரியான ஒத்துழைப்பு. என்ன ஒத்துழைப்பு? மிக அமைதியாக ஜியாலஜிஸ்ட்டு சொல்கிறபடி நடந்துக்கிட்டாலே போதும். இது ராமச்சந்திரப்பட்டினம். இதில் ஒரு போர், இந்த ஒரு போர் போட்டிருக்கீங்க. வேறு அங்கே ஒரு போர் போட்டிருக்கீங்களா? இது ஆழ அளவு, அது ஆழ அளவு. இது 900 அடி. அது தூசியாக கிடக்கு. இங்கே பாருங்க, இந்த ஏரியாவில் அதிக தண்ணீர் வளம் உள்ளது. இந்த கேடிசி நகர்னு இருக்கு இல்லையா? இதான் கேடிசி நகர். கேடிசி நகர்லேயே அந்த மேடு இருக்கு இல்லையா? சீனிக்கல் பாறை, நல்ல தண்ணீர். அந்த சரத்தை பிடிச்சி தான் உள்ள கணக்கில் அதை வாட்டர் போடுவோம். கிணறு கிடக்கு. இப்போ ரீசெண்டாக மேலுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்தா அவர் வேறு. சரி, நிறைய தண்ணி இருக்குன்னு அவர் சொல்ல போய் தான் அவர்கிட்ட நம்பர் வாங்கி தான் ராமலிங்கத்துக்கு அதை நான் தான் பார்த்து கொடுத்தேன். அதில் நிறைய தண்ணி உள்ள நம்ம பார்த்து டெஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதில் தான் கிணறு அடித்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எத்தனை HP மோட்டர் ஓடுது? 2 மோட்டர் ஓடி தண்ணி வைக்க முடியல. நிறைய இருக்குது. அதான் வேணும். அதாவது ஒரு இடத்துல எங்கே நீர்வளம் அதிகமாக இருக்கோ, அது உங்கள் இடம் தான், ராமலிங்க இடம். அதில் எங்கே அதிகமாக தண்ணி நீர்வளம் இருக்குன்னு அந்த கருவி கண்டுபிடிச்சி கொடுத்து அதில் போர் போட்டிருக்காரு, கிணறு வெட்டிருக்காரு, நிறைய தண்ணி இருக்குது. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேயும் நான் பார்ப்பேன், எங்கே நீர்வளம் அதிகமாக இருக்குன்னு அது கருவி சொல்லும், அல்லது இல்லைன்னு சொல்லும். இருந்தால் இருக்குங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். அதில் நீங்கள் போர் போட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். இங்கே அதிகமாக தண்ணீர் வளம் உள்ள இடம் இன்னும் கொஞ்சம் கிழக்க இருக்குது. கிழக்க அப்படியே வட மேற்கில் நோக்கி போகும். ஆமாம், எல்லாமே நம்ம வாட்டர் போர் ஃபுல்லாக கணக்கில்லாத போர் அங்கே தான். குலசரப்பட்டி பஞ்சாயத்து, கல்லூரணி பஞ்சாயத்து, சிவநாடான பஞ்சாயத்து ஃபுல்லாக நான் அங்கே தான் போட்டிருக்கேன். எப்படியும் ஒரு குறைஞ்சது 10 போர் போட்டிருப்பேன். கிணறு ஒரு 2 கிணறு போல் கொடுத்துருக்கேன். ஸோ நிலத்தண்ணீர் வளம் அதிகம் உள்ள பகுதி சொல்லிட்டேன். இந்த இடம் ரொம்ப சுமார் தான். நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்கிற ஆழம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுவோம். அது இருக்கு இல்லைங்கிற ரிசல்ட்டு சொல்லும். சரியா? இது ராமச்சந்திரப்பட்டினம் பகுதி. இதில் ஆல்ரெடி 2 போர்வெல் போட்டிருக்காங்க. இது 700, அது 900. 2லேயும் தண்ணி இல்லை. இப்போ தான் அவங்களுக்கு ஞானம் வந்திருக்கு. விஞ்ஞான முறை நிலத்தண்ணீர் ஆய்வு பண்ணி வந்து அழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு நான் பாயிண்ட் பார்த்து கொடுத்து கிணறு அடிச்சிருக்கு. நிறைய தண்ணி. 2 7.5 HP மோட்டர் ஓடு தான். அவர்கிட்ட நம்பர் வாங்கி தான் இங்கே சர்வேக்கு வர சொல்லியிருக்காங்க. இது வடகிழக்கு மலையிலேருந்து இது முதல் ஸ்கேனு. 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. இது 2வது ஸ்கேனு. முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. அதில் தான் அவங்க ஒரு 700 அடி ஆழத்துக்கு மேலே ஒரு பொருள் போட்டு போயா கிடக்கு. அந்த இடத்துல நீர்வளம் இல்லைங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த 2வது ஸ்கேன் நடக்கக்கூடிய இடத்துல அவங்க போர்வெல் எதுவும் போடலை. இதில் போர்வெல் போடலாமா இல்லையாங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். தண்ணி இருக்குன்னு ரிப்போர்ட் வந்தால் மட்டும் போர் போடுங்க. தண்ணி வரும். இது இடத்தினுடைய மேற்கு பகுதியில், இது தென்மேற்கு மலை தானே, தென்மேற்கு பகுதியிலேருந்து இது 3வது ஸ்கேன். அங்கே பார்த்தா 2வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட்டு போர்வெல் பாயிண்ட் எதுவும் அமையல. 950 அடி ஆழம் ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் செய்தும் பாயிண்ட் எதுவும் அமையலை. எவ்வளோ கடுமையான பாறையும் போன்ற இடத்துல அவங்க ஆல்ரெடி 2 போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு.
ஒரு போர் 900 அடி, இன்னொரு போர் 700 அடி. இந்த ஏரியா சுற்று வட்டார ஏரியாவுக்குள்ள அவ்வளோ நீராதாரங்களையும் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு ஒரு ஓடை மாதிரி வரும் வாய்க்கால் ஃபுல்லாக. அது கோட் சைட் சீனிக்கல் பாறை. அந்த சீனிக்கல் பாறை இங்கே விட்டு கிழக்க விலகி கிடக்கும். அந்த சரத்தில் பிடிச்சி போர் போட்டுருக்கேன். குறைஞ்சது ஒரு 12 போராவது போட்டிருப்பேன். ஏன்னா இங்கே உள்ள பஞ்சாயத்து சிவாநாடானூர் பஞ்சாயத்து, கல்லூரணி பஞ்சாயத்து, குலசரப்பட்டி பஞ்சாயத்துக்காக அந்த இடத்துல போர் போட்டிருப்பேன். 2 கிணறு கொடுத்துருக்கேன் வாட்டர் போர்டு மூலம். அது 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். ஓடுதில்ல. ஸோ எங்கே நீர்வளம் எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சி போர் போட தான் இங்கே வேலை. இது உங்கள் இடம். உங்கள் இடத்த நம்ம ஸ்கேன் பண்ணி இருக்கல பெஸ்ட் இடத்த கொடுங்க. அதில் மட்டும் போட்டு பார்த்துக்காங்க. இது 4வது ஸ்கேன். பட்டை மேற்கில் இருந்து இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 300 மீட்டர் ஆழத்துக்கு. இந்த 3வது ஸ்கேன் தென்மேற்கில் இருந்து பார்த்த 3வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அடையாளம் வரல. இது இந்த இடத்துல இது கடைசி ஸ்கேன், 5வது ஸ்கேன் இடத்தினுடைய பின்புறம். 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. அது கரெக்டாக அதில் கழிவுநீர் தொட்டி இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு 10 அடி அளவு கழிவுநீர் தொட்டி காட்டியிருக்கு. இங்கே செப்டி டேங்க் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே ஸ்கேனை நிப்பாட்டியிருக்கோம். வட்டக்கிழக்கு மூலையிலேருந்து பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் அடையாளம் இல்லை. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் அடையாளம் இல்லை. தென்மேற்கு மூலையிலேருந்து பார்த்த 3வது ஸ்கேன் ரிப்போர்ட் இதுலேயும் அடையாளம் இல்லை. இந்த 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பக்கத்துலேயே ஒரு கழிவுநீர் தொட்டி இருக்குது. அதனுடைய போய்ட்டை காட்டியிருக்கு. பின்பக்கம் பார்த்த 5வது ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் 2 பாயிண்ட் அடையாளம். 150 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஈரப்பதம் அல்லது ஈரப்பசை, ஒரு கசிவு, சிறிது கசிவு நீர் வர வாய்ப்பு இருக்குது. 150 அடி ஆழத்துக்குள்ளேயே தான். அதை ஸ்டோர் பண்ணதுக்காக ஒரு 200 அடி ஆழம், மொத்தத்தில் 350-400 அடி ஆழம் மட்டும் போட்டு கம்ப்ரஸர் இது பயன்படுத்திக்கலாம். வடகிழக்கு மூலையில் 1, மத்தியில் 1, 2 பாயிண்ட் இருக்குது.